ஒரு நண்பர் கன்னியா லக்னத்துல பிறந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் பாவமான தனுசு ராசியில புதனும் ராகுவும் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஜோதிடத்துல பலன் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 அடிப்படை விஷயங்கள் தான் இருக்குது. அந்த 3 வழிகளை பயன்படுத்தி தான் பொதுவா பலன்கள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம், பாவாதிபத்தியம், கிரகக்காரகம், இந்த 3 அடிப்படையில தான் பொதுவா பலன்கள் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 4ஆம் பாவம், அவர் கேட்டிருக்கிற கேள்வியில 4ஆம் பாவம் என்பது தனுசு ராசியாக அமைகிறது. அதுல பாத்தீங்கன்னா புதனும் ராகுவும் 2 கிரகம் இருக்கு. இதுல 4ஆம் பாவம் என்பது பாவத்தை குறிக்குது. கிரகம்ங்கிறது 2 கிரகம் இருக்குது. இதுல ராகுவுக்கு பாவ ஆதிபத்தியம் என்பது கிடையாது. புதனுக்கு ஆதிபத்தியம் இருக்குது. புதனுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியா லக்னத்துக்கு புதன் 1-10 குடையவர், அதாவது 1ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் குறிக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஸோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியா ராகு 4ல நிற்கிறதுக்கு மட்டுமே பலன் கேட்டீங்க அப்படின்னா, 4ஆம் பாவம் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தாய், வண்டி, வாகனம், நிலபுலங்கள், கல்வி, இப்படி பல விஷயங்கள் ஒரு பாவத்துக்குள்ள இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு பலன் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காரகங்கள் இருக்குது. அதனால நூற்றுக்கணக்கான பலன்கள் சொல்ல முடியும். ஆனா அவங்க குறிப்பா எதை பத்தி கேட்கிறாங்க அப்படின்னு இப்படி பொதுப்படையா கேள்வி கேட்டா, நாங்க எங்க இஷ்டமா எங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பலனை தான் சொல்ல முடியும். அதனால இது மாதிரி பொதுப்படையான கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது. பொதுப்படையான அந்த கேள்வி தெளிவில்லாம கேட்கக்கூடாது. என்ன விஷயத்த கேட்கிறாருன்னு இப்படி இருந்தா என்ன பலன் சொன்னா அது நூற்றுக்கணக்கான பலன்கள் சொல்லிட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ராகு எந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவம் பழுதடையும். அதுல ஒரு பிரிவினை கண்டிப்பா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது தாயை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோம். இந்த 4ல ராகு இருக்கிற ஜாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய சொந்த தாய் அந்த ஜாதகரை பாத்துக்க முடியாம போயிடும். அவனை வளர்க்கறது வேற ஏதாவது ஒரு மாற்றாந்தாய், வேறு ஒரு தாய் கிட்ட தான் வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். உடனே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ல தாயை தவிர வேறு ஏதாவது ஒரு பெண்ணு தான் அந்த குழந்தைய வளர்க்கிற மாதிரியோ இல்ல பாத்துக்கிற மாதிரியோ ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதைத்தான் சொல்றாருதான் மாற்றாந்தை ஏற்படும் அப்படின்னு சொல்றது. இதே இதுக்கு பாத்தீங்கன்னா, 4ல ராகு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, எத்தனை வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் அந்த வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதடையும். அதுக்கு ரிப்பேர் பார்க்கறதுக்காகவே நிறைய அவங்க செலவு பண்ண வேண்டி இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் 4ஆம் பாவம் கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஜாதகருக்கு எப்படியாவது கல்வியில ஏதாவது ஒரு தடை வரும். ஒன்ன பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொன்னு அதை விட்டுட்டு வேற ஏதாவது படிக்கணும் போல தோணும். அதனால அவர் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு போயிடும். இப்படி பல பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த காரகங்களை எடுத்தோம்னா அந்த எல்லா காரகங்களுமே பழுதடையும் அப்படின்ற மாதிரி அதுல நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, புதன் அங்க இருக்கிறதுனால அது 4ஆம் பாவம் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ ஒரு பலன் சொல்லலாம். ஜாதகருடைய தாய் புத்திசாலி, அதாவது 4ஆம் பாவம்ங்கிறது தாய், அதுல புத்திகாரகன் புதன் இருக்கிறதுனால அவங்களுடைய தாய் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பலன் சொல்லலாம். இந்த புதன் பாத்தீங்கன்னா இளமையை குறிக்கக்கூடிய காரகம். அதனால 4ஆம் வீட்டுல புதன் இருந்தா ஜாதகருடைய தாய் எப்போதுமே இளமையா ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பலன் சொல்லலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா, இந்த 4ஆம் பாவம் என்ன அப்படின்னு கேட்டா, கல்வி ஸ்தானத்துல கல்விக்குரிய அந்த புதன் இருக்கிறதுனால ஒரு பொதுவா ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, கிரக காரகங்களை அடிப்படையா வச்சு சில யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, எந்த கிரகம் கேந்திரத்துல இருந்தாலும் அதனுடைய காரகம் வலுவா செயல்படும். அதனால என்ன அப்படின்னா, இப்போ புதன் லக்னாதிபதி 4ஆம் பாவம் கேந்திரத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு ஒரு பலன் சொல்லலாம். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு கணக்கே கிடையாது. இது ஒரு பலன் 2 பலன் அப்படின்னு இல்லை, இது போய்கிட்டே இருக்கணும். எனக்கு எவ்வளவு காரகங்கள், அதாவது பாவ காரகங்கள், கிரக காரகங்கள் அப்படிங்கிற விஷயம் ஜோதிடத்துல ஒரு ஜோதிடருக்கு எந்த அளவுக்கு அதிகமா தெரிகிறதோ அந்த அளவுக்கு பலாபலன்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால இது ஏதோ ஒரு பலன் 2 பலன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது உளறி வைப்பா அப்படின்னுலாம் நினைச்சுக்காதீங்க. நன்றி.